இந்த கால வேளையில நாம் எல்லாரும் எழுந்து நின்று வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை முழு இருதயத்தோடு நாம் இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் நாம் ஒவ்வொருவரும் ஒருநலப்படுவோமாக. ஒரே சிந்தையோடு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. விடுவிக்கிறவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரே நம்மை ரட்சிக்கிற தேவன். கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று நாம் சொல்லுவோமா? இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தினால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போமாக. ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. ஆமென், ஆமென். நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஓ சுகடகடபகடா, ஹல்லேலூயா. வல்லம 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 வல்லம. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, ஆண்டவரே அப்பா, இந்த கால வேளையில் இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்படுவோமாக. கரங்களை தட்டி தட்டி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுவோம். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த கால வேளையில ஒவ்வொருவரை நீங்க உயிர்ப்பிப்பீராக. உயிர்ப்பியும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆராதனை பகுதியில யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரே நம்மை விடுவிக்க முடியும். ஓ சுகடகடபகடபலகடரமனதுரபகடா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் தேவனே, ஆண்டவரே உயிர்ப்பியும் அப்பா. இந்த கால வேளையில ஒவ்வொரு ஆண்டவரே உள்ளங்களின் உயிர்ப்பியும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ விடுவிக்கிற தேவனாய், நீ விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. ஆமென். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லமை
வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லபிதாவின் செயலுதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லபிதாவின் செயலுதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரை சுயே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரை சுயே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலே, பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலே, பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். இக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமை மகிமையிலே. இக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமை மகிமையிலே. பரிசுத்தமாகுதலே, பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். ஆமென். பரிசுத்தமாகுதலே, அல்லேலூயா. ஆவியானவரே, இயேசுவே, என் தேவனே, என் ராஜாவே, எனக்கு நன்றி அப்பா. மகிமையிலே எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே. 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 ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஓ என் ஜனமே, நான் உங்களோடு தேவாதி தேவனாய் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நானே உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு எடுத்தேன். என்னை நோக்கி பார்ப்பாயாக. என்னை கேட்டு பரிசுத்தத்தோடு என் சமூகத்திலே நீ காணப்படுவாயாக. நான் பரிசுத்தர், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆவியானவரை நம் கரங்களை தட்டி தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமான உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோமாக. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு செயலிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் தேவனே, என் ராஜாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான்.
சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியின் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம், ஹல்லேலூயா, ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, இயேசுவே, ஹல்லேலூயா. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், 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 காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஒரு பாத்துட்டா வடக்குதிரை திராக்குதிரை வடக்குதிரை, நான் நேசிக்கிறதான என் பிள்ளையை ஒரு பாத்துட்டா வடக்குதிரை வடக்குதிரை, தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஒரு பாத்துட்டா வடக்குதிரை வடக்குதிரை, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஒரு பாத்துட்டா வடக்குதிரை வடக்குதிரை, ஒரு பாத்துட்டா வடக்குதிரை, பாவத்திலே அமிழ்ந்து உன்னை தூக்கி எடுத்தேனே. ஒரு பாத்துட்டா வடக்குதிரை வடக்குதிரை, ஒரு பாத்துட்டா வடக்குதிரை, ஒரு பாத்துட்டா வடக்குதிரை வடக்குதிரை, நான் உன்னை தேடி வந்தேன், நீயோ என்னை தேடவில்லை. ஒரு பாத்துட்டா வடக்குதிரை வடக்குதிரை, உன் மீது கிருபையா இருக்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீர் என்னுடையவன், நீர் என்னுடையவள் என்று அந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ வழியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில நாம் ஒருநலப்படுவோமாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே. எத்தனை பேர் நான் பார்க்கிறோம்? பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். என் ஜனமே, இந்த பூமிக்கு வந்தார், கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். விழாவுல குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீர் வந்தது. இரத்தம் என்பது உயிர், ஜீவன், ஜீவனை குறிக்கிறது. தண்ணீர் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. இந்த இரத்தமும் தண்ணீரும் இல்லாதபடி ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ முடியாது. அவர் இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். இயேசுவே என்று நான் உண்மையோடு கூப்பிட்டார், இதோ மகனே நான் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லுவார். மறு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், உயிருள்ள தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவன். எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்? பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? எத்தனோ பேர் மரித்து இன்னும் கல்லறைகள் திறக்கப்படாதபடி மூடியே இருக்கிறது. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. 3ஆம் நாளில் கல்லறை திறக்கப்பட்டது, உயிரோடு எழுந்தார். அதுபோலவே கிறிஸ்துவுக்குள்ள உண்மை உத்தமமாக ஜீவித்து அவர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடின் வழியாக நாம் கடைபிடித்து வசனத்தை கை கொண்டு உண்மையாய் ஜீவிப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறைகள் திறக்கப்படும். அதுவே அவர் காண்பித்தார். ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய கல்லறை திறக்கப்படும் என்று
அது முதலாவது இயேசு கிறிஸ்து செய்து காண்பித்தார். அவர் உயிரோடு எழுந்தார். என் ஜனமே, இந்த கால வேளையில நீ உண்மையாக கூப்பிட்டு அவரை கூப்பிடுவாய், ஆனால் நிச்சயமாக உனக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில எதையுமே நம்மளால் அவருக்கு நாம் தர முடியாது. ஒன்று தரலாம், நாம் பெற்ற ரட்சிப்பை. இந்த கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி, பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தாரே. உளையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மை தூக்கி எடுத்தாரே, ரட்சித்தாரே. அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதை விட வேறு எதுவும் அவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்கு கொடுக்க முடியாது. அழிந்து போற மக்களுக்காக நாம் பெற்ற ரட்சிப்பை எத்தனை பேர் சொல்ல நாம் தீர்மானம் பண்ணுகிறோம். அவர் வரும்போது ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் காண வேண்டும். இந்த பூமியில ஒவ்வொருவரையும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தோடு தேவன் ஒவ்வொரு மனிதனையும் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் கொடுக்கப்பட்ட அந்த நாளில உண்மையோடு நாம் வாழ எத்தனை பேர் நாம் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இந்த கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ஒருபோதும் வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனே அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. ரட்சிக்கும் கர்த்தாவே, அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். வலது கரத்தை அசைத்து, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். வலது கரத்தை அசைத்து, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே,
உம்மை ஆராதனை எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை, மீதியான பகுதியெல்லாம் ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்தி நடத்திட்டாங்க. வர வேண்டியவர்களை சீக்கிரங்க தாமடி சமூகத்துக்கு ஆவியானவரை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயாம்.